Good evening to all. Am I audible? Good evening, sir. Audible, sir. Yeah. Yes, sir. Audible, sir. Good evening. Last session la compaction முடிச்சோம் கரெக்ட்டா? Yes, sir. Okay, compaction ல கேட்கக்கூடிய basic question பார்த்துட்டு சார் क्वेश्चन போட்டீங்களா சார்? அத எடுத்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். I am opening. Okay. One second. இந்த question எடுத்துக்கிறீங்களா? சார் Take down. Please take down the question everyone. Yes, sir. அவ்வளவுதானா சார் क्वेश्चन? Yes, that's it ma. ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து 0.44 சார். சார் இல்லம்மா இல்ல 0.44 வராது. இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனி ஐடியா? ஃபார்முலா தானே சார், E maximum minus E by No idea. E max கரெக்ட் தான். மைனஸ் அந்த ஆன்சர் தான் சார் வருது. E maximum minus E divided by E maximum minus E minimum சார். கரெக்ட். ஸோ இ ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அங்க இருக்க வாய்ட் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கல ஐடி ரிலேட்டிவ் டென்சிட்டி டீச் பண்ணியிருக்கேனா? சொல்லி கொடுத்துருக்கேன்லமா அது வந்து சார் அந்த இந்த இது எக்ஸாம்பிளேஷன் பார்க்கும்போது பார்த்தோம் நினைக்கிறேன் சார். தெரியல சார். சொல்ல மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோன்றது இது எனிஒன் சார் 0.81 சார். லூசர் ஸ்டேட்ல இருக்கிறது மேக்ஸிமமா இல்ல டென்சர் ஸ்டேட்ல இருக்க மேக்ஸிமமா? லூசர் டென்சஸ்ட் தானே சார். this is void ratio maximum. That's all. 0.81 லூசஸ்ட் தான் அப்போ மேக்ஸிமம். சரியா? டென்சஸ்ட் வந்து மினிமம் வாய்ட் ரேஷியோ. ஸோ அப்போ 0.81 மைனஸ் சைட்ல எவ்வளோ வாய்ட் ரேஷியோ இருக்கு? 0.59 by 0.81 minus 0.37 into 100 எவ்வளோ போறது? எவ்வளோ வருது பாருங்க. 50. 50 கரெக்டா? ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வருதா? எனக்கு கொண்டு வரலையே சார். என்னமா? எனக்கு வரலையே சார். செக் யூ வில் கெட் 50. 50 வருதா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. Yes, sir. 50 வருது. வருதா? ஸோ அடுத்து என்ன பண்ணும்? ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் கேட்குறாங்க. ரிலேட்டிவ் காம்பாக்ஷன்றது எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஒரு ஃபார்முலா ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சைட்ல இருக்க காமாடி சைட்ல எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு காமாடி வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் வந்து என்ன ரிலேட்டிவ் காம்பாக்ஷன். சரியா? இப்ப காமாடி அட் சைட் எப்படி போடுவீங்க? காமாடி சூட்டு எப்படி போடுவீங்க? ஜி காமா டபிள்யூ பை 1 plus E at site. கரெக்டா? இப்ப G யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? 2.7 9.81 by 1 plus சைட்ல எவ்வளவு வாய்ட் ரேஷியோ இருக்கு? 0.559. கரெக்டா? சோ அப்ப சைட்ல எவ்வளவு ட்ரை டென்சிட்டி இருக்கு? வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ட்ரை டென்சிட்டி அட் சைட்? 16.6 சார். 16.65 kilonewton per meter cube. சரியா? சோ அதே மாதிரி gamma d max equal to G into gamma W by 1 plus E minimum. சரியா? சோ அப்ப எவ்வளவு வரும்? 2.7 into 9.81 divided by 1 plus minimum void ratio எவ்வளவு? 0.37. So இப்ப மேக்ஸிமம் காமாடி எவ்வளவு வருது? 19.33. 19.33. சரியா? சோ இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 16.65
by 19.33 into 100. So is a relative compaction. 86.135. 86.135. 6.135. சரியா? சோ அப்ப எவ்வளவு காம்பாக்ஷன் ஆயிருக்கு? இவ்வளவு ஆயிருக்கு. புரியுதா? நீங்க காம்பாக்ட் பண்ணதுனால ட்ரை டென்சிட்டி அதிகமா இருக்கு. புரியுதா? சோ அந்த ரேஷியோ வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? எவ்வளவு காம்பாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுதான் கான்செப்ட். புரியுதா? Is it clear? Respond. Yes, sir. Yes, sir. Take down this. Copied, sir. Yes, sir. Sir, 1 minute, sir. Copied, sir. Wait for 2 minutes. Okay. We'll start in 2 minutes. Okay, sir. Secondary consolidation பத்தி ஏதாவது நோட்ஸ் கொடுத்தனா? தம்பி, செகண்டரி கன்சாலிடேஷன் பத்தி ஏதாவது நோட்ஸ் கொடுத்தனா? இல்ல சார், ஒன்றும் கொடுக்கல சார். பிரைமரி மட்டும் தான் சொல்லும் போது சும்மா இன்ட்ரோ மாதிரி சொன்னேன் சார். நோட்ஸ்லாம் காப்பி பண்ண மாதிரி ஞாபகம். பிரைமரி மட்டும் கொடுக்குறீங்க நோட்ஸ். ஓகே. செகண்டரி கன்சாலிடேஷன் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அது எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரி, அது பார்க்கலாம். இபி இருக்குல்ல, இபிஐ இருக்குல்ல, 19ல ஒரு ஏஐ வந்து ஞாபகம் இருக்கா? 2019. அத வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. டிஎன்இபி சார் அது அசிஸ்டன்ட் தானே சார், நமக்கு ஏஐக்கு இல்லையல்ல சார்? இல்ல எல்லாத்துக்குமே இந்த 10,800 போஸ்ட் ஃபுல்லாவே. பட் ஆனா ஜியோ வந்து இந்த டிஏக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்தாங்க சார் யூடியூப்ல. இல்லையேம்மா, இது இப்ப குரூப்ல போடலையா? அத படிக்கிறேன் பாருங்க. இல்ல சார், அது வந்து ஆக்சுவலா வந்து டிஎன்பிசி எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார். பட் ஆனா டிஎன்இபில வந்து பண்ணது வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணி ஆக்சுவலா இங்க வந்து ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சு ரீஃபண்ட் எல்லாம் முடிச்சு கொடுத்தா சார் டிஎன்பிசி வந்து எடுப்பாங்க. இவங்க வந்து ஏற்கனவே ஒரு அமௌண்ட் ரீஃபண்ட் தான் இப்போ ரீசெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து இப்ப சொல்லிக்கிறது நமக்கு இல்ல சார். நமக்கு வந்து இல்ல, ஏதோ அசிஸ்டன்ட்னு சொல்றாங்க, ஏதோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அந்த மாதிரியான போஸ்ட் தான் சொன்னாங்க சார். கிடையாது. அக்கார்டிங்லி லெட்டர் ரீட் நமக்கு தான் சார். அது Okay. நமக்கு தான் சார். 107th மீட்டிங், போர்ட் மீட்டிங். அதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இருக்கு, ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிக்கல், அக்கவுண்ட்ஸ், ஃபீல்ட் அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து ஃபர்தர் ஸ்டேட்டட் தட் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே, ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், கான்டாக்ட் ரிலேஷன். ஆனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்ஷன் டு கவர்மெண்ட் டேஞ்சன்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல். பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், the Tamil Nadu Generation and Distribution Corporation Limited shall approach the TNPSC immediately for recruitment of electrical. வெறும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும் தான் போட்டிருக்கானோ? ஆமா சார். ஆனா மேபி இன் ஃபியூச்சர்ல நமக்கு சிஎஸ்சி ல ஆட் ஆக சான்சஸ், மோர் சான்சஸ் சார் இந்த இபி ஓடது. ஆமா, இப்போதைக்கு வந்து இது மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆமா சார், அந்த மொத்தம் 400 சொல்லிருந்தாங்க. ஏதோ அந்த 400ல 200 வந்து பட் இப்போ ஏஐக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆனா வந்து இப்ப ஆமா சார், இப்ப ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அது வந்து ஸ்டேஜ் வைஸஸ் தான் கொண்டு போறோம். இப்போ வந்து சிலருக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனா வந்து நிறைய ஆகல. ஆனா அது வந்து ஸ்டேஜ் வைஸா தான் ப்ராசஸ் போகும். நானுமே அப்ளை பண்ணேன் சார். எனக்குலாம் ரீஃபண்ட் வந்து வரல சார். அதான் வந்து லேட்டா கொண்டு சொல்றேன். ஸ்டேஜ் வைஸா தான் ப்ராசஸ் போகும்னு சொல்றாங்க. அது முடிச்ச பிறகு மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி தான் கொடுப்பாங்களா? ஆமா சார். ஆனா கன்ஃபார்ம் வந்து சிஎஸ்சி ல ஆட் ஆக சான்சஸ் இருக்கு சார். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி டேக் ஓவர் பண்ணு சார். ஏஇ அந்த இந்த மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் வராதா? மேக்ஸ் சயின்ஸ்லாம் அது வந்து அதெல்லாம் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது சார். கன்ஃபார்ம் ஜிஎஸ் படிக்கணும் சார். இது ஆட் பண்ணனும். ஏஇ ஆச்சுனா டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாங்கன்னா. ஓகே ஃபைன். சோ அதுல ஒரு 60 போஸ்ட் இருக்கு சிவிலுக்கு. அது இல்லாம ஒரு 300-400 போஸ்ட் இருக்கு வெளியில. ஃபைன். சோ இப்ப செகண்டரி கன்சாலிடேஷன் பார்க்கலாம். சரியா? சோ நான் ஏற்கனவே சொன்னதான், இப்ப செகண்டரி கன்சாலிடேஷன் என்ன சார் அப்படின்னா, பிரைமரி கன்சாலிடேஷன் ஃபுல்லா முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் தான் செகண்டரி கன்சாலிடேஷன். ஸோ இப்போ 4 ஆர்டர் ப்ரெஷர் வந்து 0. செகண்டரி கன்சாலிடேஷன் வந்து ஒன்ஸ் வந்து பிரைமரி கன்சாலிடேஷன் முடிஞ்சு அப்படின்னா 4 ஆர்டர் ப்ரெஷர் வந்து 0 ஆயிடும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிடும்? கான்ஸ்டன்ட் ஆயிடும். கரெக்டா? ஏன் கான்ஸ்டன்ட்? ஏன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் 4 ஆர்டர் ப்ரெஷர்.
போர் வாட்டர் ப்ரெஷர் 0 ஆயிடுச்சுன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் மாறாதுல்ல, சொல்லுங்கப்பா. எஸ் சார். அந்த வேரியபிளே அந்த அஃபெக்ட் பண்ற அந்த பேராமீட்டரே வந்து 0 ஆயிடுது. ஏன்னா இப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனாதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸும் மாறும். இப்போ போர் வாட்டர் ப்ரெஷரே 0ன்றப்ப செகண்டரி கன்சால்டேஷன்ல எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன? எப்போதுமே கான்ஸ்டன்ட் தான். இந்த கொஸ்டின் கேட்பாங்க சரியா. அடுத்து இது எதனால நடக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எதனாலனா அப்சார்ப்டு வாட்டர்னால நடக்குது. கரெக்டா? அந்த கிளேயோட கிறிஸ்டலை சுத்தி இருக்கிற அப்சார்ப்டு வாட்டர்னால தான் இது நடக்குது. ஸோ அப்புறம் கம்ப்ரெஷன்னாலையும் நடக்குது. கம்ப்ரெஷன் ஆஃப் சாயில் கிரேட்னாலையும் இது நடக்குது சரியா. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சாயிலுக்கு ப்ரிடாமினண்டா இருக்கும். எங்க ஆர்கானிக் சாயில தான் கெமிக்கல் வாட்டர் வந்து நிறைய இருக்கும். நான் ஒரு ரீசன் சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, இந்த ஒரு டெம்பரேச்சர் மேல ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறப்ப ஓவன் ட்ரைல ஒரு டெம்பரேச்சர் மேல ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? 115 சார். ஆமா, ஒரு டெம்பரேச்சர் மேல 115 சார். ஆமா, அந்த டெம்பரேச்சர் மேல ஹீட் பண்ணீங்கன்னா அந்த கெமிக்கல் வாட்டர்லாம் வெளியே வரும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? லாங் பிஃபோர் இனிஷியல் கிளாஸ்ல சரியா. எஸ் சார். ஸோ இது ப்ரிடாமினண்டா அந்த ஆர்கானிக் சாயில நடக்கும். அடுத்தது இது கிரீப்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கிரீப். ஓகே சார். அப்ப இது எது சார் பொறுத்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து இது வந்து ஒரு டைம் டிபெண்டன்ட் பேராமீட்டர். It is mainly dependent on time dependent parameter சரியா. மேத்தமெட்டிக்கலா டிஃபைன் பண்ணுங்க சார் அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் log of t. செகண்டரி கன்சல்டேஷன் என்ன சொல்லலாம்னா ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணலாம் மேத்தமெட்டிக்கலா. எப்படி சார் அப்படின்னா log of time அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இதை யார் டெவலப் பண்ண அப்படின்னா மிஸ்டர் லேட். யாரு? மிஸ்டர் லேட்ன்ற சயின்டிஸ்ட் இந்த மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை கொண்டு வந்தாரு. சேயிங் தட் த செகண்டரி கன்சல்டேஷன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லாகரிதம் ஆஃப் டைம் சரியா. இதை தாண்டி எந்த கொஸ்டினும் வராது உங்களுக்கு. வந்துச்சுன்னா இதுல இருந்தா வரும், நீங்க எழுதிடலாம் சரியா. நெக்ஸ்ட் ஓகே, இது இல்லாம வந்து சாண்ட்ரைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா. ஸோ இப்போ சாண்ட் ட்ரெயின் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷனை ஃபாஸ்டா ஆக்கிறதுக்கு நம்ம கொண்டு வந்ததுதான் இந்த சாண்ட் ட்ரெயின்ன்றது சரியா. ஸோ இப்போ என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் காலம் ஆஃப் சாண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் சரியா. எந்த டைரக்ஷன்ல? வித் டைரக்ஷன் இந்த மாதிரி புரியுதா. சாண்டு மறுபடியும் அதே மாதிரி என்ன பண்ணுவேன் வித் டைரக்ஷன் அகைன் அலாங் தி லென்த் புரியுதா. இப்போ ஒரு ஹைவே இருக்கு, அந்த ஹைவே கீழே கிளே இருக்கு, அந்த கன்சால்டேஷன் நடக்குன்னா என்ன பண்ணுவோம்னா ஃபாஸ்டா இந்த மாதிரி சாண்ட் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் புரியுதா. வித் டைரக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், லென்த் டைரக்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இப்போ ட்ரைனேஜ் அப்ப டபுள் ட்ரைனேஜ் ஆகுமா, நிறைய ஆகுமா, கன்சால்டேஷனோட டைமை குறைக்கலாமா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சாண்ட் ட்ரெயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா டு ஆக்சலரேட் கன்சால்டேஷனோட ரேட்டை அதிகப்படுத்துறதுக்கு சரியா. ஜென்ரல் டயமீட்டர் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் இருக்கும் சரியா. 45 சென்டிமீட்டர்னா ஒரு அடி ஸ்கேல், இன்னொரு அரை அடி ஸ்கேல். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து டயமீட்டர் இருக்கும். ஸோ இப்போ பர்மியபிலிட்டி வந்து நம்ம இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாண்ட் ட்ரெயின்ல யூஸ் பண்ணக்கூடிய சாண்டோட பர்மியபிலிட்டி வந்து கிளேயை விட 1000 மடங்கு அதிகமா இருக்கணும். 1000 times மோர் பர்மியபிள். ஏன்னா பர்மியபிலிட்டி அதிகமா இருந்தா தான் கன்சால்டேஷன் ரேட் அதிகமாகும். நம்ம சாண்ட் ட்ரெயின் எதுக்கு தரோம், எனக்கு வந்து கன்சால்டேஷன் சீக்கிரமா முடியணும், டைம் டிலே இல்லாம. அப்ப அந்த சாண்ட் ட்ரெயின்ல கொடுக்கக்கூடிய சாண்டோட பெர்மியபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமானதான் அது சாத்தியமாகும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு. அப்ப நம்ம இதுல தர சாண்டோட பெர்மியபிலிட்டி வந்து அப்ராக்சிமேட்டா 1000 times இருக்கணும் அப்படின்றாங்க கிளேயோட. ஓகேவா, இட் ஷுட் பி 1000 times. ஸோ அதே மாதிரி ஸ்பேசிங் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1.8 இருந்து 4.5 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் சாண்ட் ட்ரெயின் வந்து 30 மீட்டர் வரைக்கும் வைக்கலாம். கீழே வந்து 30 மீட்டர் வரைக்கும் வைக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ சாண்ட் ட்ரெயினோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சா போதும், அதுதான் கேட்பாங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய சாண்டோட பெர்மியபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு கேட்பாங்க. புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? Yes, sir. Please take down the points.
பாயிண்ட்ஸ் தெரியுதாப்பா? Can you see the points? Visible, sir. Visible, sir. இந்த பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? So 1 minute, sir. Copied, sir. Just a minute, sir. Finish it, sir. Next, sir. So 1 minute, sir. 1 minute, sir. Copied, sir. காப்பி பண்ணி Yes, sir. கொஞ்சம் மேல ஸ்க்ரோல் பண்ணி வைங்களா சார். இந்த 6th பாயிண்ட் தெரியுது. ஓகே சார், ஓகே சார். Copied, sir. ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். Can you see the points? Yes, sir. சார் ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் காப்பி பண்ணிருக்கேன். தேர்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் காமிங்க சார். தேர்ட் பாயிண்ட் எழுதி போடுறேன், எழுதிக்கோங்க. ஓகே சார், எழுதிட்டேன். Finished, sir. Completed everyone? Yes, sir. Yes, sir. கிராஃப் முடிச்சிட்டீங்களா? எஸ் See இந்த Sir, graph முடிக்கல, sir. see கிராஃப் வந்து just for understanding. எக்ஸாம்க்கு வராது, சரியா? just for understanding. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. Okay. Yes, sir. Okay, sir. For your understanding you can draw. Happy, sir. Sir, 1 minute, sir. 1 minute, sir. Copied, sir. Okay. So I'll stop here. இன்னும் soil shear strength மட்டும் தான் இருக்கு. Stability of slopes இருக்கு. Stability of slopes syllabusல இருக்குல்ல நமக்கு? தம்பி இருக்கு சார், இருக்கு சார். இருக்குல்ல? நம்ம சிலபஸ்ல இருக்கு, sir. இருக்கு, sir. Stability of slope, shear strength. சரியா? ரெண்டுமே shear strength ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அவ்வளோதான். shear strength ஸ்டெபிலிட்டியும் முடிஞ்சா சாயில் முடிஞ்சது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல என்ன படிப்போம்? பைலு, வீரிங் கெப்பாசிட்டி, By தென் மேஜரா 2 தான். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர், பாசிவ் எர்த் ப்ரெஷர். கடைசியா வந்து சாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு சின்ன டாபிக். அதெல்லாம் மொத்தம் இதுவும் முடிஞ்சிடும், சரியா? ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட். ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த் மட்டும் பெருசா போகும், பட் வொர்த் இட் டு ஸ்பெண்ட். இது வரைக்கும் நடத்தாத கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுவே நிறைய இருக்கும். தயவு செஞ்சு சால்வ் பண்ணிருங்க, சரியா?
இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க கான்செப்ட்ஸ்ல இருந்து நீங்க கேட்ட ஏஎஸ் கொஸ்டின் எடுத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு அப்ரோச் எவ்ரி கொஸ்டின் கான்செப்சுவலி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எடுத்துட்டு வாங்க. சரியா? ப்ளீஸ் டோன்ட் டிலே. ஓகே. ஸோ இது ஒரு ஆஃப் ஆயில்ல. இனி நம்ம பார்க்க போறது இன்னொரு ஆஃப். சரியா? ஸோ அதை இப்பயே படிச்சிருங்க. இல்ல மறுபடியும் நான் அது போன பிறகு இங்க வந்தீங்கன்னா தட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சார் சொல்லுங்க. ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன் அப்புறம் வந்து சாயில் பட்டர்லாம் நம்ம பார்க்கல சார். ஓகே, டிஆர்பி கலர் பட் இருந்தாலும் ஐ டீச் யூ அந்த கிளாசிஃபிகேஷன் yes, sir. பார்க்கல. பட் ஐ டீச். நீங்க ரிமைண்ட் மீ நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஸோ ப்ராபப்ளி இந்த வாரத்தில் எப்போ கிளாஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ ஷெட்யூல் மாறும். ஸோ வீக்லி ட்வைஸ் இருக்கும். அது என்ன டே அப்படின்னு நான் சார்ட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. யூ கேன் லீவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.